மாதா பிதா குரு தெய்வங்கள் எல்லாம் மாதா பிதா குரு தெய்வங்கள் எல்லாம் இங்கு எனக்கு நீதான் மாதா பிதா குரு தெய்வங்கள் எல்லாம் எனக்கு இங்கு நீதான் கணக்கன் பதிவித்தகா இங்கு நீதான் மாதா கணக்கன் பதிவித்தகா இங்கு நீதான் பிதா கணக்கன்பதி வித்தகா இங்கு நீதான் தெய்வம் கணக்கன்பதி வித்தகா இங்கு நீதான் குரு கணக்கன்பதி வித்தகா இங்கு எனக்கு நீதான் மாதா பிதா குரு தெய்வங்கள் எல்லாம் கணக்கன் பதிவித்தகா இங்கு எனக்கு நீதான் மாதா பிதா குரு தெய்வங்கள் எல்லாம் வல்வினையை நீரு செயல் வேண்டும் கணக்கன் பதிவித்தகா என் வல்வினையை நீரு செயல் வேண்டும் இங்கு நீதான் எனக்கு மாதா பிதா குரு தெய்வங்கள் எல்லாம். ரொம்ப அமைதியாக நீங்கள் கேட்கணும். நான் சுவாமிகளுடைய கடைசி காலத்திலிருந்து அப்படி முன்னாடி நடந்த சித்தாடல்கள் மற்றதை சொல்கிறேன். சில விஷயங்கள் பின்னால் நடந்ததை கொஞ்சம் முன்னாடி சொல்வேன். ஒரு காலம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கருதி அப்படி சொல்லிகிட்டே போவேன். நீங்கள் என் கூட பயணிக்கணும். நீங்கள் ரசிக்கணும்னு கூட சொல்லலை, என் கூட பயணிக்கணும்னு நான் சொல்கிறேன். ட்ராவல் வித் மீ அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நாள் கல்லூரி அன்றைக்கி விடுமுறை ஏதோ ஒரு காரணமாக இருந்தாலும் அலுவல் நிமித்தமாக நான் கல்லூரிக்குள்ளே இருந்து வெளியில் வருகிறேன். வரும்பொழுதே சாமி நிற்கிறார். சாமி பற்றி இப்படிய தோற்றங்கள் வேறு. ஆரம்ப காலத்தில் வட்டாட்சியர், பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கூப்பிடுவான். கூப்பிடுவான், அந்த கிளர்க்கு கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாள். சாமி இவ்வளோ அளவுக்கு பேண்ட்டு போட்டிருப்பார், ஒரு சட்டை, அரக்கை சட்டை போட்டிருப்பார், அழுக்காக இருக்கும். கூப்பிட்டு போய் டீ வாங்கிட்டு வாம்பார். அந்த வட்டாட்சியர் அலுவலர் தாலுக்கா ஆஃபீஸ் சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி ஒரு டீ கடை இருக்குது, அங்கே தான் அப்போ நான் வருவேன், எல்லாம் டீ கேட்குறானுங்க, வாங்கி கொண்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து அவர் அந்த நிலையை விட்டுட்டு பழனி பயணியர் விடுதி, ட்ராவலர்ஸ் பங்களா, அது திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தவுடனே ஒரு வீடு A6ன்னு இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி குழாய்கள், சிமெண்ட்டு பைப்பு, பெரிய பெரிய பைப்பு போட்டிருப்பாங்க. அதுதான் அவருடைய வசிப்பிடம். அதுக்குள்ளே போய் படுத்துக்குவார். அப்போ ஒரு சமயம் அந்த பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு. என்ன செய்கிறதுன்னு சொல்லும்போது, இனி வேண்டாம் சாமி, பேண்ட்டு வேண்டாம், வேஷ்டி கொடுக்குவான்னு சொல்லும்போது, காவி கலரில் வேஷ்டியை கொடுன்னு. ஆரம்ப கட்டத்தில் அவர் அணிந்தது காவி வேஷ்டி தான். உள்ளே படுத்திருந்தால் நம்ம உள்ளே போக முடியாது. காரணம், பெரிய பெரிய பாம்புகள், நல்ல பாம்பு இருக்கும் உள்ளே. அது அவர் மேலே ஏறி போனாலும் அது அவரை கவலைப்படுறதே இல்லை. அவர் படுத்திருப்பார். அப்புறம் சிறிது காலமாச்சு, அதையும் விட்டுட்டு கல்லூரி வாசல் தான் பல ஆண்டுகள் அவருக்கு ஒரு வசிப்பிடமாக இருந்தது.
அவருக்கு ஏன் மூட்டை சாமின்னு வந்தது அப்படின்னு கேட்டால், இந்த சணல் சாக்கு கிடையாது, பிளாஸ்டிக் சாக்கு இருக்குல்ல, அதை 2-3 தச்சிருப்பார். ஒரு ஆள் உயரம் இருக்கும் அந்த மூட்டை. சரியாக பார்த்தோம்னா இங்கேருந்து இவ்வளோ உயரம் இருக்குது மூட்டை. அது முழுவதும் பழைய பேப்பர் என்னென்ன இருக்கோ, உன்னுடைய வினைகள் எது எது இருக்கோ எல்லாம் உள்ளே இருக்கும். உள்ளே திணிச்சு வச்சுருப்பார். ஒரு கயிறு கட்டி அதை இடது பக்கம் போட்டிருப்பார். அப்போ நான் கேட்டிருக்கேன், ஏன் இந்த பக்கம் போட்டுருக்கீங்க, இந்த பக்கம் தூக்கி மாற்றி போடலாம்ல? சாமி, இப்படி போட்டால் தான் இது இப்படி போகுதுங்கிறார். அர்த்தம் புரியுதா? அவருக்கு புரியும். வலது நாசி சூரிய கலை ஓடணும் சாமி, அப்போ தான் எல்லாத்திட்டையும் பேச முடியும், அதனால் இடது பக்கம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சில சமயம் கழட்டி அந்த புளிய மரத்தில் தொங்க விட்டுருப்பார். அது பாட்டு இவரெல்லாம் பார்த்துருக்காங்க, ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கல்லூரியில் ஒரு அலுவல் நிமித்தமாக நான் வெளியில் வரேன். சாமி, ஒரு 11 மணி பார்க்க இருக்கும், வா ஒரு இடத்துக்கு போகலாம்னாரு. அப்போல்லாம் ரொம்ப தெளிவாக பேசுவார். அதுக்கப்புறம் அவருடைய பேச்சை புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு பரிபாஷையாக போயிட்டுது. வா போகலாம்னாரு. எங்கன்னு கேட்டேன். வா கூடன்னு. அப்புறம் நடந்தே பாலசமுத்திரம் ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்னே பழனியிலேருந்து நடந்தே போகிறோம். போயிட்டு இருக்கும்போது அந்த பெருமாள் கோயில் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வீதியில் ஒரு அழுகுரல், ரொம்ப ரொம்ப அழுகிறாங்க. ஒரு பெண்மணியினுடைய, நடுத்தர வயது உடைய பெண்மணியினுடைய அழுகுரல் கேட்குது. சாமி அதை கண்டுக்காமல் நடந்து போகிறாரு. ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பெண் ஓடி வருது. சாமி காலில் தடால்னு விழுது, சாமி பாவம் செஞ்சிட்டேன், என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணு சொல்லுது. சாமி, போய் டாக்டரை போய் பாரு, சாமி சொல்கிறாரு. நீ போய் டாக்டரை போய் பாரு அப்படிங்கிறாரு. சாமி, என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும், நான் டாக்டர்கிட்டலாம் போகலை. அதுக்குள்ளே ஒரு அம்மா அங்கே உள்ளூரில் இருக்க டாக்டரை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு, அவர் சொல்லிட்டாரு, உள்ளே தீர்ந்து போச்சு அப்படின்ட்டார், முடிஞ்சு போச்சு, இறந்துட்டாருன்னு டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுறார். அந்த பெண்ணை நான் பார்த்துருக்குறேன், கடை வீதிகளில், பழனி கடை வீதியில் பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்குறமே ஞாபகம். ஆனால் உள்ளே இறந்து போனது யாருன்னு எனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனாலும் இந்த பெண்ணோடவும் அவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அது சாமிக்கு பிடிக்காதனால தான் போட உன்னை காப்பாற்ற முடியாதுன்னார். அப்போ நான் சொன்னேன், சாமி நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போகவான்னு கேட்குறேன். நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போகட்டுமான்னு கேட்குறேன். சரி சரி, அவன் வினையை நான் தான் தீர்க்க முடியும். நல்லா நினச்சிக்க, சித்தர்கள் வெவ்வேறு விதமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தன் வினையை தீர்க்கறதுக்கு ஒவ்வொரு சித்தன் இருக்கிறான். என்ன, அவன் வினையை நான் தான் தீர்க்க முடியும், வா போய் பார்க்கலாம்னு. உள்ளே போனோம். ஒரு நாற்காலியில் வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க. சாமி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டார். இப்போ தான் சாமி ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். சாமி எப்போதும் நறுக்கு புகையில் இருக்குல்ல, இந்த விரிப்பம் தெரியும், பழைய புகையில், வாசனை புகையில் இல்லை, நறுக்கு புகையில் அதை போடுவார். அது ஒரு பழக்கம் உண்டு, போட்டுக்குவார். அப்போ இப்படி தொட்டு பார்த்தாரு, புகையில் தீர்ந்து போச்சு. உடனே புயலை, நறுக்கு புயலை வாங்கிட்டு வானா, ஒருத்தன் ஓடி போய் நறுக்கு புயலை வாங்கிட்டு வந்தான். அதை இப்படி திருவுவார். திருவி வாயில் போட்டுக்கிட்டு அவன் மூக்கில் பூன்னு ஊதுறார். இறந்து போனானே அவன் மூக்கில் ஊதுறார். ஊதின உடனே கொஞ்சம் உள்ளே இருந்து வாயிலிருந்தும் நொறையாக வருது. சாமி எப்போதும் ஒரு குச்சி, இவ்வளோ உயரம்தான் இருக்கும், குச்சி வச்சுருப்பார். அதை குச்சியை வச்சு பொத்து, இந்த புரு நடு இருக்கு பாருங்கள், அதில் ஓங்கி ஒரு தட்டு, அவ்வளோதான். சாமி வந்துங்க, வாப்பா போகலாம், நாம் போகலாம், நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம வேறு ஜோலியாக வந்தோம், இங்கே நின்றுக்கவே. சாமி கிளம்பிட்டார். உள்ளே பார்த்தாவே நான் தூங்கிட்டு இருந்தவனை யார் எழுப்புனதுங்கிறேன். செத்து போனவே நான் தூங்கிட்டு இருந்தவனை யார் எழுப்புனது அப்படின்ட்டு வெளியிட்டு வரான்.
மனிதனுடைய கர்மா எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் வந்தவன் சுவாமி நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு சாமி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அதெல்லாம் விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகளாவது அவன் வந்து சாமியை பார்த்துருக்கலாம், அப்பயும் பார்க்கல, மதுரைக்கு போயிட்டான். இவன் உயிர்ப்பிச்சதுக்கப்புறம் செத்தவனை மீட்டு எழுப்பிய பிறகு அவன் 6 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான். மூட்டசாமி யார்? இறந்தவர்களை எழுப்பும் சக்தி உடையவர் மூட்டசுவாமி அப்படிங்கிறது தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிகழ்வு பழனிக்கு அடுத்து பாலசமுத்திரம் என்ற ஊரில் இந்த நிகழ்வு நடந்தது. அங்குதான் சுவாமி ஒரு இறந்தவரை மீண்டும் உயிர்ப்பித்தார். இந்த சித்தாடலுக்கு அப்புறம் அவர் வேற ஒன்றும் செய்யலை. அவர் தன்னை ஒரு பெரிய பல சித்தாடல்கள் என்பகை சித்தும் கைகூடியவன் என்பதை எந்த இடத்துலையும் காமிச்சிக்கல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் அந்த வல்லமை உடையவர் மூட்டசுவாமிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதுதான் சொல்கிறேன். அடுத்து ஆரம்ப காலத்தில் நடந்த நிகழ்வுக்கு வரேன். எப்பொழுதுமே சுவாமிக்கு ஒரு டீ குடிக்கிறதுல ரொம்ப பிரியம் அதிகம். அப்போ வடை வந்து 1.5 ரூபாயிலேருந்து 2 ரூபாய் ஆயிடுச்சு. வடை மசால் வடை இது 1.5 2 ரூபா. அதனால் நான் கல்லூரி முடித்தேன். எனக்கு ஒரு மணிக்குன்னா ஒரு 12:55க்கு அப்படியே வந்தால் என்ட்ரன்ஸ் 1 மணி ஆகிடும். வெளியில் வந்தவுடனே தயாராக நிற்பார். அந்த ஆயக்குடியிலேருந்து கொய்யாப்பழம்லாம் இருக்குல்ல, அதை கொண்டுட்டு குதிரை வண்டியிட போகும், நிறுத்திடுவான். சாமியை கண்டான்னு நிறுத்தி 2 கொய்யாப்பழத்தை கொடுப்பான். அப்படி போகிறவன்லாம் சாமி வாங்கி வச்சுட்டு அந்த 1 மணிக்கு நான் வந்த உடனே அந்த கொய்யாப்பழத்தையெல்லாம் என்கிட்ட அந்த ஒரு எப்படி தான் அவருக்கு ஒரு பை கிடைக்குமோ தெரியாது, பிளாஸ்டிக் கவர் ஏதோ கிடைக்கும். நான் சைக்கிளில் தான் போகிறதுனால சைக்கிளில் மாட்டி விட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடு சாமி, நீ சாம்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 ரூபா காசு இருந்தால் கொடு. எத்தனையோ போகிறேன், ப்ரொஃபஸர்லாம் வர்றேன், ஒருத்தட்டையும் கேட்க மாட்டார். 2 ரூபா காசு கொடு. இல்லை நான் வேணால் வாங்கி தரேனே வடைன்னு. இல்லை இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு வாங்கி கொடு. 2 ரூபா மாத்திரம் வாங்கிட்டு போயிடுவார். சில நேரங்களில் வடை நான் வாங்கி கொடுப்பேன். அப்போ அந்த டீ சாப்பிட்றதுக்கு ராஜன் சொல்லி ஒரு டீ கடை இருக்குது, அங்கே வருவோம். அங்கே வந்து அன்றைக்கி ஒரு மாலை பொழுது வகுப்பு முடிஞ்சு ஒரு 3:55 4 மணிக்கு நான் வந்து நிற்கிறேன். அப்போ சாமி வராரு. வந்துட்டு, சாமி இந்த 2 ரூபாயை வச்சுக்கோ, ஒரு 2 ரூபா காசு இதை வச்சுக்கோ, நாளைக்கு ஒரு பஞ்சுக்காரன் வருவான். நாளைக்கு ஒரு பஞ்சுக்காரன் வருவான். பஞ்சுக்காரன்னா பஞ்சு வியாபாரம் பண்ணுறவன் வருவான். அந்த இடத்துல ஒரு விநாயகர் கோயிலை கட்டிவிட முடியும். சாமி 2 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் எங்கே சாமி கோயிலெலாம் கட்ட முடியும்? வெறும் 2 ரூபாயை கொடுத்துட்டு கோயில் கட்டணும், நான் எங்கே போய் கட்டுறது? இல்லைப்பா, அந்த இடம் இருக்குல்ல காலேஜுக்கு நேராக, அந்த இடத்துல ஒரு விநாயகர் கோயிலை கட்டு. சரி, இதை வச்சுக்கிறேன். 2 ரூபாயெல்லாம் கட்ட முடியாது. சாமிகிட்ட நான் பேசுகிறேன். 2 ரூபாயிலெல்லாம் கட்ட முடியாது. நாளைக்கு வருவான் ஒருத்தர் பஞ்சுக்காரன் அப்படின்ட்டார். அவர் சொல்லிவிட்டு இடுமன் கோயில் பக்கம் போயிட்டார். மறுநாள் நான் வந்து அதே இடத்துல நம்ம நண்பர்களோட டீ சாப்பிட்டுருக்கும்போது கண்டஸா கார் நல்லா கப்பல் மாதிரி வருது. வந்து அவன் நிற்கிறவன் நான் டீ குடிக்கிற இடத்துல நிறுத்தணும். நிறுத்திட்டு ஜன்னலை திறந்துட்டு உள்ளேருந்து ஒருத்தர் எட்டி பார்த்துட்டு, என்ன சாமின்னு கேட்குறேன். இங்கே மூட்டசுவாமின்னு யாரோ ஒருத்தர் இருக்கிறார், நம்மள ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியுமான்னு என்கிட்டயே கேட்குறேன். நான் சொன்னேன், அவர் ஏதாவது சொல்லுவார், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். பாருங்கள், இப்போ கூட நேற்று கூட ஒரு 2 ரூபாயை கொடுத்துட்டு இந்த கோயிலை கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். 2 ரூபாயில் கோயில் கட்ட முடியுமா? சொல்லிவிட்டு அவர் இடுமங்குளத்தில் குளிக்க போயிருக்காருன்னு நான் சொல்கிறேன். அப்படியா சொன்னார் அப்படின்னாரு உள்ளே இருக்கும். ஆமாம் அப்படின்னு ஜன்னல் முடிச்சு போயிட்டார். மறுநாள் போயாச்சு. மறுநாள் ஒரு ரிசப்ஷன், சக்தி கல்யாண மண்டபத்தில் ரிசப்ஷன். அதில் நான் போய் கடைசியில் உட்காந்துருக்கேன். உட்காந்து 15 நிமிஷம் கழித்து நேற்று எந்த கார் போச்சோ கண்டஸா கார், அதில் நேற்று யார் போனாரோ அவரும் அந்த ரிசப்ஷனுக்கு வராரு. வந்தவர் நேராக மேடைக்கு போகாமல் நான் உட்காந்துருக்கிறத பார்த்து, வாங்க வாங்க சுவாமி அப்படின்னு கூப்பிட்டாரு. வாங்க, நேற்று நீங்கள் அந்த கண்ணாடி ஜன்னலுக்குள்ளே இருந்தது. ஆமாம் ஆமாம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. கையை பிடிச்சி இழுத்துட்டு கல்யாண மண்டபம் வாசலுக்கு வந்துட்டு,
காரில் ஏறுங்கன்னாரு. எங்கே சாமி கூப்பிட்றீங்க? நான் ரிசப்ஷனுக்குள்ளே வந்திருக்கேன். நீ காரில் ஏறுங்க. ஏறினதுக்கப்புறம் மகள் இருக்க மகன் எல்லாம் உட்காந்துருக்காரு. சாமி நேற்று ஏதோ ஒரு இடம் காமிச்சாருன்னு சொன்னீங்கல்ல, அதை காமிங்கன்ட்டார். நேராக போய் அந்த இடத்துல நிறுத்தினோம். இல்லை இந்த இடத்துல ஒரே புதரு, இங்கே கட்ட சொன்னார். ஆமாம், சரி, இதுக்கு ஏதாவது ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கீங்களா? இல்லை, 2 ரூபா கொடுத்தாரு. ராத்திரி ஒரு ஸ்தபதியார் நமக்கு வேண்டிய அவர்கிட்ட கேட்டு 2 ரூபாயில் கோயில் கட்ட முடியுமான்னு தமாஷா கேட்டுட்டு இருந்தேன். அவர் 35,000 இல்லாமல் கட்ட முடியாதுன்ட்டாருன்னு. அப்படியா? 35,000 நான் கொடுத்துட்றேன். அவர் தான் ஏஆர் விஸ்வநாதன், அருள்முருகன் ஸ்பின்னிங் மில்ஸு ஒட்டஞ்சத்திரம். ஏஆர் விஸ்வநாதன் தான் 35,000 ரூபாயை உடனே நான் கொடுத்துறேன்ட்டார். அதன் மூலம் தான் அந்த கோயில் கட்டுமானம் எல்லாம் நெருங்கி முடிக்கிற ஸ்டேஜு. அப்போ சாமி ஒரு நாள் வராரு. நான் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன். மூட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பார். நின்றுட்டு அப்படியே எங்கெங்கே பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, நாளைக்கு காலையில் சாமி 6 மணிக்கு ஒரு வெள்ளை அம்பாசிடர் வரும், அவன் உனக்கு காம்பவுண்டு மதில் சுவரெலாம் கட்டிடுவான் அப்படின்னு சொன்னார். சாமி, நீங்கள் 2 ரூபா கொடுத்தீங்க, 35,000 ரூபாய் கட்டிட்டாங்க, காம்பவுண்டு சுவருக்கு யார் வரான்னு தெரியல, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு விபூதியெல்லாம் இட்டுட்டு வாசலில் நிற்கிறேன். யார் வருவான்னு. சாமி சொன்ன மாதிரியே ஒரு வெள்ளை அம்பாசிடர் வந்து ஒரு பள்ளத்தில் சிக்கிட்டுது. அதுலேருந்து இறங்குறவன் என்னுடைய நண்பன் இறங்குறான். யாருன்னா அவன் அசோக் ஜின்னு பேர். என்னப்பா இன்னைக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து இதில் வண்டி சிக்கிக்கிச்சே அப்படி. நீங்கள் எங்கே சார் காலையில் 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கீங்களா? யார் பார்க்க போகிறீங்க? இல்லை வெளியில் போகிறீங்களா? நம்ம கார்லேயே போகிறாங்களா? இல்லைப்பா, நேற்று சாமி சாயந்தரம் 7 மணிக்கு வந்தவர் நாளைக்கு காலையில் ஒரு வெள்ளை அம்பாசிடர் வரும், அதில் ஒருத்தன் வருவான், அவன் உனக்கு மதில் சுவரெலாம் கட்டி கொடுத்துருவான்னு சொன்னார். வேடிக்கையை பாரு, நீ வந்திருக்கே அந்த வெள்ளை அம்பாசிடரை காணோம்னு சொல்கிறேன். அப்படியா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டான். அப்புறம் வந்தேன், ஒருத்தரையும் காணோம். 8 மணி வரைக்கும் இருந்த ஒருத்தரையும், அட சாமி சொன்னார், ஒரு ஆளையும் காணமேன்னு பார்க்குறேன். ராத்திரி தூங்கிட்டு இருக்கேன். 10-11 மணிக்கு மேலே தொப்புன்னு கல் வந்து கீழே லாரியிலேருந்து இறக்கி போகிற சத்தம் கேட்குது. அங்கேருந்து போனேன். ஐயா, லாரிக்காரனை கூப்பிட்டேன். நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணவே இல்லையே, நீ பாட்டு கல்லை கொண்டு வந்து போடுற, மணலை கொண்டு வந்து போட்ட, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லைங்க, இது மாதிரி அசோக் ஜி காம்பவுண்டு கட்டணுமா, அதுக்கு வேண்டிய கல் மணல் எல்லாத்தையும் போட சொல்லிட்டாருண்டா. ஆச்சா, முடிஞ்சது. காலையில் 6 மணிக்கெல்லாம் அந்த அசோக் ஜியினுடைய செக்ரட்டரி வந்துட்டான். ஒரு 5,000 ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்து, இதை காம்பவுண்டு கட்டுறது கூலிக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவன் 5,000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டான். கோயில் கட்டியாச்சு. என்ன, சித்தர்கள் நினைத்தால் 2 ரூபாயை 2 கோடியாகவும் ஆக்குவார்கள். என்ன, அவர்கள் நினைத்தால்தான் இந்த கோயில் உருவாகிறது என்பதை நான் சொல்கிறேன். அவர்களுடைய அனுகிரகம் இல்லாமல் அந்த கோயில் உருவாவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி செய்தவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சித்தர்கள் பெரும்பாலும் அந்த மலை கோயில் சாமி கும்பிட்றத பெரும்பாலும் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களே தெய்வம் தான். நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூட்டை சாமிக்கோ எனக்கோ பங்காரு அடிகளாருக்கோ ஸ்ரீபுரம் இருக்கே அங்கே சக்தி அம்மாவுக்கோ கோடி சாமிக்கோ வேறுபாடு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்றைக்கி எந்த வேறுபாடும் இல்லை. நீ தான் என்ன பண்ணுற, பவர் அதிகம் இருக்குதுன்னு பார்க்குறேன். நம்மளால் நாடி பிடிச்சி பார்த்து பங்காரு அடிகளார் உயர்ந்தவர், அவரிடம் அவர் சித்தனாக்கு சொன்னதனாலே கண்ணவன் தாழ்ந்தவர், இந்த பாகுபாடு இன்னையிலேருந்து விட்டுடு. எல்லா சித்தரும் ஒரே, 12 ஆழ்வார்களும் ஒரே நிலை, 63 நாயன்மார்களும் ஒரே நிலை. அப்போ சுவாமி என்ன சொல்கிறாரு, பாத விநாயகர் கோயில் இருக்குது பாருங்கள், அப்படியே இந்த இடும்பன் கோயில் வழியாக, அப்போ கட்டடங்கள்லாம் கிடையாது, அப்படியே பாத விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டார். புரியுதா? நான் எப்போதும் மாலை நேரத்தில் பழனி இருக்கிற கிரி சுற்றுறது வழக்கம். அதே போல் நம்ம சிவனேசன் சித்தன் அவரும் கிரி சுத்த வருவார். நான் அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுவேன். போகிறதுக்காக பாத விநாயகர் கோயிலுக்கு வரேன். இவர் மூட்டையை வச்சுட்டு நிற்கிறார். மேலே போகலாங்கிறார் மலைக்கு. போனதே இல்லை.
மலைக்கோயில் போனதே கிடையாது, அவர் போய் பார்த்ததும் இல்லை, இன்றைக்கி போகணுங்கிறாரு. அதே போல் அவருக்கு முன்னாடி தங்கவேல் சுவாமி அவருக்கு மலேசிய அரசாங்கம் 19வது சித்தர்னு பட்டம் கொடுத்தது. அவர் 42 ஆண்டுகள் பழனிக்கு வந்து மலைக்கோயிலுக்கு போனதில்லை. இதே நம்முடைய அப்போ இணை ஆணையராக இருந்த ஜெயராமன் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பேச்சுவாக்கில், அப்படியா 42 வருஷம் அவர் வந்தது இல்லையா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நம்ம 2 பேரும் போகிறோம்னு சொல்லி நேராக அவர் வந்தார், சாமியை போய் சந்தித்து நீங்கள் மலைக்கோயிலுக்கு வரணும் அப்படி. அப்போ வந்தவர் தான் தென்புறத்தில் ஒரு அரச மரம் இருக்குது விநாயகரோட, அங்கே சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு சொல்கிறாரு 18 சித்தர்களை அங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி. அவர் முயற்சியினால தான் அன்றைக்கு ஆணையர் 18 சித்தர்கள் பழனி மலைக்கோயில் மேலே இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாமி மேலே போகலான்னு, சாமி நீங்கள் இந்த மூட்டையை தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க மேலே சந்திச்சுக்கலாம்ட்டேன். எங்களுக்குள்ள ஒரு அதெல்லாம் சில விஷயங்கள் சொல்கிறதில்ல. அடுத்த நிமிஷம் நான் மலைக்கோயில் மேலே போயிட்டேன். சாமி பார்த்தா எனக்கு முன்னாடி அங்கே நின்றுட்டு இருக்கார். எப்படி இவ்வளோ ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்தாருன்னு தெரியல. இது ஒரு விளையாட்டு தான். நான் வந்து அதெல்லாம் ஒரு நிலை இருக்குது, ககனத்தில் போகிறதுன்னு ஒரு இருக்குது. அப்படி நான் போயிட்டேன். இவர் சாமி அதுக்கு முன்னால் மூட்டை நின்றுருக்காரு. அப்படி போய் மூலஸ்தானம்லாம் போயிட்டு அந்த 18 சித்தர்களுக்கு அதிஷ்டானம் அமைச்சிருக்கமே அங்கே போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, முருகா இங்கே வாப்பாங்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், உலகத்துக்கே படியளக்கக்கூடியவன் பழனி தண்டாயுதபாணி சுவாமி. அவரே அரச மரத்துக்கு கீழே நின்று சாமி கூப்பிட்றாரு, முருகா இங்கே வாப்பான்னு கூப்பிட்றாரு. அப்படின்னா அவன் ஒரு பெரிய சித்தர். பழனி முருகன் வந்து ஒரு சித்புருஷன். அதை நான் தனியாக கட்டுரைகள்லாம் எழுதியிருக்க சொல்கிறேன். அப்படிப்பட்ட முருகா நீ வாப்பா அப்படின்னு சொன்னவொடனே ஒரு இடையன் கோலம், ஆடு மாடு மேய்க்கிறான்ல, அதே போல் இடுப்பு ஒரு பாலகன், சின்ன வயது பாலகனாக இடுப்பில் துண்டை போட்டுக்கிட்டு அந்த குச்சிங்கிறது தண்டம் தான், அதை எடுத்துக்கிட்டு அவன் வந்து நிற்கிறான். சாமி சொல்கிறார், போகனை கூப்பிட்றாரு. போகன் முன்னாடி சந்நிதி இருக்கு, அவரும் வந்து நிற்கிறார், போகர் பெருமான். இப்போ யார் இருக்கா, மூட்டைசாமி இருக்கார், 4 இருக்க, இடையவ மாடு மேய்க்கிறவன் அவன் முருகப்பெருமான் இருக்கான், போகர் இருக்கார். அப்போத்தான் அந்த இடையன் சொல்கிறான் மூட்டைசாமியை பார்த்து, உன்னுடைய திருமேனி நவபாஷான திருமேனி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய திருமேனி நவபாஷான திருமேனி. அடுத்து என்ன பார்த்து, உன்னுடைய திருமேனி நவபாஷான திருமேனி. போகரை பார்த்து, உன்னுடைய திருமேனி நவபாஷான திருமேனி. அதனால் இன்னைக்கு மூட்டைசாமி அடங்கி உள்ளே இருக்காருன்னு நினைக்காத, அவர் நவபாஷான நிலையிலே இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். நீ எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டியா? மலைக்கோயில் முருகன் பெருமான் தான் மூட்டைசாமி தான் முருகப்பெருமான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஏன்னா எல்லாம் வல்ல சித்தன் தான் அந்த முருகப்பெருமான். அவன் நவபாஷாணத்தில் செய்யப்பட்ட அவனுடைய வடிவம், அதை குறிப்பிட்டு அவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய திருமேனி இது மாதிரி நவபாஷாணத்தால் ஆனது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அங்கே வந்தால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். புரியுதா? அதனால் சாமி வந்து எந்த சித்தாடலும் அவர் செய்ததாக வரலாறே இல்லை. ஏதாவது செஞ்சுருக்காரு நம்ம கேட்ட சித்து வேலைகளை செய்ய மாட்டார். வர்றவங்க பார்த்தா போதும். இங்கே என்ன பண்ணுதம்மா, அதுக்கு எதிர்மாறா எவன் வேணாலும் எது முடியலையோ அந்த சித்துக்களெல்லாம் செய்து இவரை கூப்பிட்டு காலையில் கொடுக்குது. இப்படியெல்லாம் ரசவாதம் சித்தர்களால் செய்ய முடியும். அதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை ஏன் இவ்வளவு கொடுத்தார், இத்தினொன்று இந்த தட்டையே தங்கமாக்கி இருக்கலாம்னா செய்ய மாட்டாங்க சித்தர்கள். நம்முடைய கோரிக்கை நிறைவேறாது.